டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து MVC பேட்டர்ன், மாடல் வியூ கண்ட்ரோலர் பேட்டர்ன். ஸோ இது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக MVC ஒவ்வொன்றுக்கும், மாடல் வியூ கண்ட்ரோலர் ஒவ்வொன்றுக்கும் வந்து சாம்பிள் கோடு, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி MVCயை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ ஒன்று சொல்கிறேன். முன்னாடி வந்து ஆரம்ப காலத்தில் இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது சர்வர் சைடு, கிளைண்ட் சைடு எல்லா சைடும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாங்கிற கான்செப்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜ் இல்லை வெப் ஆப் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, HTML அப்புறம் வந்து பிஸ்னஸ் லாஜிக் வந்து PHPயில் எழுதுவாங்க, பின்னாடி வந்து MySQL இருக்கும். ஸோ யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதும் அதே PHP ஃபைல் தான். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸை கம்யூனிகேட் பண்ணி வேல்யூ எடுத்து யூசருக்கு காட்டுறது எல்லாமே PHP பேஜ், பின்னாடி டேட்டா பேஸ். அவ்வளோதான், 2 லேயர் தான். இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு இருந்த நம்பர் ஆஃப் யூசர்ஸு, நம்பர் ஆஃப் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு வந்து அது கரெக்டாக இருந்துச்சு, சமாளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர வளர இந்த என்ன சொல்கிறது, லைப்ரரிஸ் அதிகமாச்சு, செக்யூரிட்டி அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த லேயரை வந்து பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஸோ இப்போ MVC அப்படின்னு பார்க்கும்போது MVC மட்டும் கிடையாது, MVVMனு ஒன்று இருக்குது, இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம MVCயை பற்றி மட்டும் பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பே வச்சுக்குவோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் PHP வச்சு பேசுகிறேன். நான் லாகின் பண்ணுவேன் அந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில், வெப் ஆப்பில், மொபைலில் வெப் ஆப்பில் லாகின் பண்ணுவேன், ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ லாகின் பண்ணுறேன், ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன், இது எல்லாமே ஒரே பேஜ்லேயே நடக்கும். அதை ஆர்டர் கிளிக் பண்ணோன்னே அந்த ஆர்டர் என்ன ஆர்டரு, அதோட ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட் என்ன எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் டேட்டா பேஸ் போய் ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடும். மிச்சம் இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் அந்த PHPலேயே வேலை முடிஞ்சிடும், சர்வர்லேயே. ஸோ இப்போ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் மட்டும் இருக்கிற சிஸ்டமில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, லோடு அதிகமாகும் போது மொத்த லோடும் அந்த சர்வரில், அந்த PHP சர்வர்லேயே விழுவும். இன்னும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ இதே சினாரியோவை நான் என்ன பண்ணுறேன், MVC பேட்டர்ன் வச்சு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதே இன்றைக்கி வந்து ஃபுட் டெலிவரி ஆப் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மொபைல் ஓப்பன் பண்ணி என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு பார்க்குறேன், அதில் என்ன ஃபுட்டு டிஸ்பிளே இருக்குதுன்னு பார்க்குறேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே வியூ தான். ஆக்சுவலாக வந்து மொபைல் இல்லைனாலும் வெப்லேயும் இதே கான்செப்ட் தான். இது மொபைலில் நான் சினாரியோ சொல்கிறேன், பட் வெப்லேயும் இதே தான். எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் நான் பார்க்குறது எல்லாமே வியூ. ஆனால் அந்த வியூ வந்து ஆங்குலர் ஜேஎஸ்னால் ஆங்குலர் ஜேஎஸை வச்சு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வச்சு ஜென்ரேட் ஆகும். எனக்கு என்ன லிஸ்ட் வேணும், அந்த ஃபுட்டோடைய கவுண்ட் என்ன, ப்ரைஸ் என்ன, ஃபைனலாக ப்ளேஸ் ஆர்டர் பட்டன், இது எல்லாமே ஜென்ரேட் ஆகி எனக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த காம்பனண்ட் எல்லாமே வியூவில் வரும். அடுத்தது ப்ளேஸ் ஆர்டர்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ் வந்து ஜேசன் டேட்டாவாக கண்ட்ரோலருக்கு அனுப்பும். கண்ட்ரோலர் ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, கண்ட்ரோலரில் எண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து /place order, அதாவது URL/place order அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த வியூ வந்து சென்ட் பண்ணும். கண்ட்ரோலர் அதை ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணும், ஓகே ஆர்டர் வந்திருக்கு, அந்த லாஜிக் எழுதியிருப்பாங்க கண்ட்ரோலரில். ஓகே இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு எழுதியிருப்பாங்க. என்ன பண்ணணும், இந்த ஆர்டரை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு வியூவுக்கு அனுப்பணும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஆர்டர் வந்து சென்ட் ஆயிடுச்சு கண்ட்ரோலருக்கு. கண்ட்ரோலர் அதை ரிசீவ் பண்ணோன்னே என்ன பண்ணும், அதை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு விதமாக மாற்றும். எப்படி மாற்றும்னா, இப்போ இந்த கண்ட்ரோலர் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு மாடல் பக்கம் வரேன். இன்னும் கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷன் முடியல, அதுக்கு முன்னாடி மாடல் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ டேட்டா பேஸில் ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாடலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து என்கிட்ட வந்து யூசர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது டேட்டா பேஸில். அதில் வந்து ஐடி, நேமு, இமெயில், ரோல், கிரியேட்டட் இப்படின்னு சொல்லி காலம்ஸ் இருக்குது. இப்போ இந்த டேபிளுக்கு, ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு மாடல் எழுதுவோம். அப்போ ஒரு டேபிளுக்கு மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்டில் வேரியபிள் இருக்கும் டேபிள் இதில் மாடலில். இதுதான் மாடல். ஸோ இந்த ஃபுட் டெலிவரி ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்னு சொல்லி ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டருக்கு மாடல்னு ஒன்று இருக்கும், ஆர்டர் மாடல்னு. ஸோ கண்ட்ரோலர் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ண உடனே அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை என்ன பண்ணுன்னா, இந்த மாடலோடைய பேட்டர்னுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், இமெயில், ரோல், கிரியேட்டட் இருக்கா, இந்த பேட்டர்னுக்கு மாற்றும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக யூசர் டேபிள். ஆர்டர்னு ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் டேபிளோடைய பேட்டர்னுக்கு கண்ட்ரோலர் அந்த லாஜிக்லேயே எழுதிடும். பேட்டர்னுக்கு மாற்றி இந்த மாடலுக்கு சென்ட் பண்ணிடும். அதாவது மாடலை வந்து கால் பண்ணி சேவ்னு கொடுக்கும்.
அது கொஞ்சம் டெக்னிக்கலாக கோடுன்னு வச்சுக்கங்களேன். சேவ்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும், இந்த மாடல் தான் டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுற வேலையை பார்க்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டைரெக்டாக MySQLல ஸ்டோர் பண்ணோம்னா டைரெக்டாக இன்சர்ட் கொரியிலேருந்து எல்லாமே நம்மளே கோட்லேயே எழுதுவோம். பட் இப்போலாம் அந்த இன்சர்ட் கொரி டெலிட் கொரியெல்லாம் நம்ம எழுத தேவையில்லை. மாடலில் வந்து டாட் சேவ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆங்குலரில் ஒரு மாதிரி இருக்கும், ரியாக்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி இருக்கும், நோட்டில் ஒரு மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் ஒன்று தான். டாட் சேவ் இல்லை டாட் கமிட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம்னா அதுவே வந்து இன்சர்ட் பண்ணுற வேலை, டெலிட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கும். இதுக்கு பேர் ORMனு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா பேஸ்க்கு மேலே ஒரு அப்ட்ராக்ட் லேயர் மாதிரி. ஸோ அந்த மாடல் வந்து அந்த ஸ்டோர் பண்ணுற வேலையை பார்த்துக்கும். இப்போ இந்த என்டையர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா லோடு 3ஆக பிரிஞ்சிருக்கும். யூசர் பார்க்கறது ஒரு பகுதி வியூ, இதை ஜென்ரேட் பண்ணுற லோடை வந்து மொபைல் ஏற்றுக்கும். கண்ட்ரோலர் வந்து சர்வரில் இருக்கும். சர்வர் வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பிஸ்னஸ் லாஜிக்கை மட்டும் பார்த்துக்கும். அடுத்தது டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது வந்து மாடலுக்கு அனுப்புறதுனால மாடல் வந்து டேட்டா பேஸை கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்துக்கும். ஸோ இப்போ இந்த என்டையர் ப்ராசஸும் 3ஆக பிரிஞ்சிருது, லோடும் பிரிஞ்சிருது. அதே மாதிரி இந்த டிசைனை டெவலப் பண்ணும்போதோ, இதை ஸ்கேல் அப் பண்ணும்போதோ, இல்லை சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போதோ எந்த லேயரில் பண்ணணும், கண்ட்ரோலரில் பண்ணணுமா, மாடலில் பண்ணணும். இப்போ ஆர்டர் டீடைல்ஸ்லேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ண போகிறோன்னா அது மாடல் லெவலில் சேஞ்ச் பண்ணால் போதும். இல்லை இந்த ஒரு சில யூஸருக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி சினாரியோ லாஜிக் பண்ணணும்னா அது கண்ட்ரோலரில் மட்டும் பண்ணால் போதும். அந்த மாதிரி டெவலப்பருக்கும் ஒரு ஈஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலர் MVC பேட்டர்ன். இது இல்லாமல் MVVM அப்புறம் அது இதுன்னு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது MVC மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ மாடலுங்கிறது வந்து டேட்டா பேஸ் உடைய கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, டேபிளோடைய ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கண்ட்ரோலரில் தான் எல்லா லாஜிக்கும் இருக்கும். வியூ வந்து யூசர் பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேட்டா பேஸில் ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பில் மிஸ் பண்ணிட்டேன். அங்கேருந்து மறுபடியும் வந்து மாடல் வந்து சேவ் ஆயிடுச்சுன்னு ரெஸ்பான்ஸ் வந்து கண்ட்ரோலர் கொடுக்கும். கண்ட்ரோலர் வந்து ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வியூக்கு கொடுக்கும். ஆனால் அந்த வியூலேயும் ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை என்ன பண்ணும், அந்த ரெஸ்பான்ஸை வாங்கி HTML இங்கேருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ PHPயில் பார்த்தீங்கன்னா சர்வர்லேருந்து HTML ஜென்ரேட் பண்ணி ரெஸ்பான்ஸாக வரும். வர ரெஸ்பான்ஸே HTML ரெஸ்பான்ஸாக வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே JSON ரெஸ்பான்ஸ் தான் வரும். அந்த JSON ரெஸ்பான்ஸை வாங்கி HTML கன்வெர்ட் பண்ணுற லாஜிக்கை வந்து இங்கே வியூவே முடிச்சிடும். இங்கேயும் நம்ம லாஜிக் எழுத முடியும். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு சூப்பரான சிஸ்டமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இதோட அட்வான்டேஜ் புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அதோட சாம்பிள் கோடெலாம் பார்த்துக்கலாம். ஸோ மாடல் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்குலர்னு பார்த்தா TS டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அதில் தான் எழுதுவாங்க. மாடலுக்கான ஒரு நார்மலான எக்ஸாம்பிள் இது. அடுத்தது வியூ வந்து என்ன, டிஸ்பிளேஸ் டேட்டா டு யூசர். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் யூசர் கண்ணில் பார்க்கறதுக்கு உண்டான வியூ வந்து அதில் லாஜிக்கும் எழுத முடியும். இப்போ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட HTML கோடு மாதிரி இருக்கும். இதில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வேரியபிள், ஐட்டம்ங்கிறது வந்து ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை வந்து இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறாங்க டைனமிக்காக. இது ஒரு கான்செப்ட். ஸோ நான் சொன்னேன்ல, இப்போ வியூவில் HTML ஜென்ரேட் பண்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிட்டத்தட்ட NG-FORங்கிறது ஒரு ஃபார் லூப் மாதிரி. 5 ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஐட்டம்லேயும் லிஸ்ட்டில் ஐட்டம் நேமை போட்டு ஜென்ரேட் பண்ணுது HTML கண்டென்ட்டை ஃபார் லூப் மூலியமாக. இதை தான் நான் சொன்னேன். JSON டேட்டா வந்துடும். அந்த JSON டேட்டாவை HTML கன்வெர்ட் பண்ணுற வேலையை வந்து வியூவே பண்ணிடும். ஸோ அந்த லோடும் வியூ சைடு வந்துடும், கண்ட்ரோலர் சைடு இல்லை. கண்ட்ரோலர் சைடு பியூர் பிஸ்னஸ் லாஜிக், மாடல் சைடு பியூராக டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது மட்டும். வியூ வந்து யூசருக்கு வந்து டிசைன் பண்ணி HTML ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற லோடு எடுத்துக்கிச்சு. ஸோ லோடு ஈக்குவலாக 3 சைடும் பிரிஞ்சிடும். அடுத்து கண்ட்ரோலர் நம்ம சொன்னதான் ஆக்சஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் மாடல் அண்ட் வியூ. அப்புறம் பிஸ்னஸ் லாஜிக் எழுதுகிறோம், அந்த இடத்துல தான் எழுதுவோம். இது வந்து சாம்பிள் கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலரில் நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த கோட் எழுதியிருக்கேன். சாம்பிள் கோட் நீங்கள் இதை எழுதிக்கலாம். அடுத்தது இந்த MVCயில் பார்த்தீங்கன்னா என்ன கீ ஃபீச்சர்னா 2-வே பைண்டிங். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வியூவுக்கும் மாடலுக்கும் வந்து வியூவில் என்ன டேட்டா இருக்கோ அதான் மாடலில் இருக்கும், மாடல் என்ன இருக்கோ அதான் வியூவில் இருக்கும், சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஆர்கிடெக்சரும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.